அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா இது ஒரு கொடூரமான மார்க்கமா இருக்கு அப்படின்ட்டு அள்ளி தூத்துபவர்கள் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பரவாயில்லையே, இந்த சிறுமி ஒரு முதியவராக இருந்தாலும் கை குலுக்காமல் கண்ணியத்தோடு நெஞ்சில் கை வைத்து சென்றிருக்கிறாளே அப்படின்ட்டு அள்ளி வாழ்த்தக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி ரெண்டு தரப்புலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வாழ்த்துதலையும் அள்ளி தூத்துதலையும் அள்ளி தெளித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த சிறுமிக்கு எதிராக. இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த சம்பவத்தை நீங்களே பார்க்கலாம். அந்த சிறுமி ஒரு பரிசு போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. வெற்றி பெற்ற அந்த இஸ்லாமிய சிறுமிக்கு ஒரு இஸ்லாமிய முதியவர் தான் அவரும். அவர் ஒரு முக்கியஸ்தருங்கிற அடிப்படையில் அவரை கூப்பிட்டு பரிசு கொடுக்க அழைக்கிறாங்க. பரிசு கொடுப்பதற்கு முன்னால் அந்த சிறுமியை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக கையை அவர் நீட்டுகிறார். உடனே அந்த சிறுமி கை குலுக்காமல் அது நெஞ்சில கையை வச்சு அந்த பெரியவருக்கு மரியாதை செலுத்தி அந்த பரிசை தன்னுடைய கையிலே வாங்கி செல்கிறார். இந்த சம்பவம் கண்டிப்பாக இஸ்லாம் அந்த சிறுமிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவம் தான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் முதியவர் தானே, வயசானவர் தானே. இன்னும் சொல்ல போனா முக்கியஸ்தர்கள் கை குலுக்கும் போது கையை தட்டிவிடவோ அந்த வாய்ப்பை தவறவிடவோ மாட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அந்த சிறுமி அதை தவிர்க்கிறார். நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, இஸ்லாம் அதுக்காக கை கொடுக்குறவங்க எல்லாம் தவறானவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய நெறிமுறை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பையத்து செய்யும் போது, பையத் என்ற ஒரு முறை உள்ளது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பையத்து ஒரு உறுதிமொழி ஏற்பாங்க, கரங்களை பிடித்து உறுதிமொழி ஏற்பாங்க. அந்த சமயத்துல கூட ஆண்களுடைய கரங்களில் தான் நபிகள் நாயகத்துடைய கரங்கள் பட்டதை தவிர எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கைகளை பிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பையத் செய்ததே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். எதற்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் கண்ணியத்தினுடைய உச்சகட்டம். கை குலுக்காமல் மரியாதையாக நெஞ்சில கையை வச்சு, என்ன இருந்தாலும் அவர் அந்நியான், அவர் வயது முதியவராக இருந்தாலும் அவர் அந்நியான் தான். அப்ப அந்த அடிப்படையில் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி, வயது முதியவராக இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரியாகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மொழி நான் இப்படித்தான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி அந்த சிறுமிக்கு தெரிந்த விஷயம் அவருக்கு தெரியல. அப்ப நெஞ்சில கையை வச்சுட்டு அதை அனுப்பிடுறாங்க. அப்ப இது மரியாதையின் உச்சகட்டம், மரியாதை குறைவு கிடையாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், கொரோனா காலகட்டங்கள்ல கை குலுக்க கூடாது, கொரோனா பரவிருன்னு சொன்னாங்க. சொல்லும் போது யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இது அதுக்குள்ள சட்டம்ப்பா, கரெக்டு தான், அவங்க சொல்றது கரெக்டு தான். கை குலுக்குற எல்லாருக்கும் பரவ போகுது, ஒரு 2 பேருக்காக ஏன் எல்லாரும் கை குலுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாமா? வைக்க மாட்டாங்க. ஆமா, 2 பேர்ல இருந்து இன்னொரு 2 பேருக்கு பரவுறதுக்காக எல்லாரும் தவிர்த்துக்கிறது சிறந்ததானே அப்படின்னு நினைச்சாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நெறிமுறையை, இந்த வழிமுறையை அந்த சிறுமி கடைபிடிக்க விரும்புகிறாள். கொரோனா சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஏன் குர்ஆன் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தான். பெண்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், மரியாதை செலுத்தப்பட வேண்டியவர்கள். ஆகையால் அதை தூரத்திலிருந்து மரியாதை செலுத்துவதுதான் சிறந்ததை தவிர, மகரமான ஆண்களை தவிர வேறு யாரும் அந்த சிறுமியோ முதியவரோ பெரியவரோ அதை தொடக்கூடாது. இதுதான் சிறந்த நிலைப்பாடு என்பதைத்தான் இதிலிருந்து காட்டுகிறது. இதை புரிந்து கொண்டோமேயானால் இதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.